चक्रवाक गूस बर्ड लेखक परिचय। चक्रवाक नामक एक तमिल के प्रसिद्ध लेखक चिदंबर सुब्रमण्य की कहानी है। चक्रवाक पेरुடைய இந்த தமிழ் ஃபேமஸான ரைட்டர் चिदंबर सुब्रमण्योட கதை। मणिकोडी युग के प्रसिद्ध लेखकों में एक है। मणिकोडी युगத்தில் ஃபேமஸான ரைட்டர்। तमिल कहानी को नया आयाम देने वाले कहानीकारों में प्रमुख थी। तमिल कதையில் புதிய விதிமுறைகளை வகுத்து கதை எழுதுறதுல இவர் ரொம்ப ஃபேமஸ்। ஹிருதயநாத் आपका श्रेष्ठ उपन्यास हृदयनाथ வந்து அவர் எழுதின கிரேட்டான உபன்யாசம் एक कहानी एस महालिंगम द्वारा अनुदित। இந்த கதை வந்து எஸ் மகாலிங்கம் மூலமாக டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு। कहानी का सारांश पंडित शिव शर्मा कविता। पंडित शिव शर्मा வந்து ஒரு கவி। उसके हृदय में संगीत उमड़ रहा था। அவரோட இருதயத்தில் சங்கீதம் ஒழிஞ்சிட்டு இருக்கு। नाना प्रकार की भावनाओं को रूप देकर विभिन्न रागों के रूप में वह दुनिया के सामने प्रस्तुत करता था। பலவிதமான பாவனைகளை வந்து உருவம் கொடுத்து விபின்ன டிஃப்ரெண்ட்டான ராகத்தில் உலகத்துக்கு முன்னாடி சமர்ப்பிக்கிறாரு। பரத் और सारंग देव तब तब आविर्भाव नहीं हुआ था। பரத்தும் சாரங் தேவும் இது வரைக்கும் தோன்றவே இல்லை। वह अपनी पत्नी से बहुत प्यार करता था। तன்னோட வைஃபை ரொம்ப நேசிக்கிறாரு। नए नए स्वरों से नई नई माला बनाकर वह अपनी पत्नी को सजाता था। புதிய புதிய ஸ்வரங்களால் புதிய புதிய மாலைகளாக பண்ணி தன்னோட ஒய்ஃபுக்கு சமர்ப்பிக்கிறாரு, அலங்கரிக்கிறாரு। வக் अपनी कला का विकास कर रहा था। தன்னோட கலையை வளர்ச்சி அடைய வைக்கிறார்। एक दिन शिव शर्मा का साला आया। ஒரு நாள் शिव शर्माவோட ஒய்ஃபோட பிரதர் தான் साला। वक अपनी बहन और बहनोई को कुछ दिन के लिए अपने घर ले जाना चाहता था। அவர் வந்து தன்னோட சிஸ்டரோட ஹஸ்பண்டையும் கொஞ்ச நாள் தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறாரு, விரும்புகிறாரு। शिव शर्मा को बहुत काम था। शिव शर्मा के நிறைய வேலை இருந்தது। इसलिए उसने अपनी पत्नी से जाने को कहा। அதனால தன்னோட ஒய்ஃபை போக சொல்லி சொல்கிறாரு। वक्त तैयार नहीं थी। அவள் வந்து ரெடி ஆகலை। शिव शर्मा ने आग्रह करके उसे भेज दिया। शिव शर्मा அவளை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பிச்சி வைக்கிறாரு। अपने साले से एक सप्ताह बाद जरूर वापस आ जाने को कहा। ஒரு வாரம் கழிச்சு கண்டிப்பாக வரணும்னு சொல்லிட்டு அவங்களோட மைத்துனர்கிட்ட சொல்கிறாரு। पत्नी के जाने के बाद शिव शर्मा को सूनापन सताने लगा। ஒய்ஃப் போனோன்னே शिव शर्माக்கு வெறுமை வந்து ரொம்ப வந்து துன்புறுத்துது। शिव शर्मा का घर नदी के इस पार था और उसकी पत्नी का घर नदी के उस पार था। शिव शर्माவோட வீடு நதியோட இந்த பக்கம் இருந்ததுன்னா அவங்க ஒய்ஃபோட வீடு ரிவருக்கு அடுத்த சைடு இருந்தது। 7 दिन पूरे हुए। 7 நாள் கழிஞ்சது। शिव शर्मा बड़ी उत्सुकता से पत्नी का इंतजार करने लगा। शिव शर्मा ரொம்ப உற்சாகத்தோட ஒய்ஃபை எதிர்பார்த்து காத்துட்ருக்காரு। पहाड़ी नदी में एक बाढ़ आ गई। नदिயில் ரிவரில் வந்து வெள்ளம் வர ஆரம்பிச்சது। शिव शर्मा का साला किसी तरह इस पार आ सका। शिव शर्माவோட மைத்துனன் வந்து எப்படியோ இந்த பக்கம் கிராஸ் பண்ணி வந்துட்டார்। शिव शर्मा की पत्नी को नदी निकल गई। ஆனால் शिव शर्माவோட ஒய்ஃபை வந்து ரிவர் வந்து அடிச்சிட்டு போயிடுச்சு। शिव शर्मा का दुख अपार था। शिव शर्माவோட துக்கம் ரொம்ப அதிகரிச்சிச்சு। इतने दिन जो नदी उसे सुख देती थी, अब இவ்வளோ நாள் வந்து எந்த ரிவர் அவருக்கு சுகத்தை கொடுத்ததோ இப்போ आप वक्त नदी दुख पहुंचाती थी। இப்போ அந்த ரிவர் வந்து அவருக்கு துக்கத்தை தான் கொடுக்குது। नदी के बीच में एक सूखी जगह थी। नदी के नடுவில் ஒரு காஞ்சு போன பிளேஸ் இருந்தது। शिव शर्मा नदी को कोसता हुआ बोला कि तुम क्यों मुझे अपना सूखा हृदय दिखाती हो। शिव शर्मा நதியை சபிச்சிட்டே சொல்கிறாரு, நீ ஏன் உன்னோட வெறுமையான இருதயத்தை காட்டுற। एक दिन शिव शर्मा ने एक चकवा और चकवी को प्रसन्न होकर खेलते देखा। ஒரு நாள் வந்து शिव शर्मा चकवा चकवी गूस बर्ड्स ரெண்டும் சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்கதா பார்த்துருக்காரு। वाक अपना दुख थोड़ी देर के लिए भूल गया। தன்னோட துக்கத்தை கொஞ்ச நேரம் அவர் மறந்துட்டார்। इतने में एक बिल्ली पीछे से आई। இதுக்கு நடுவில் பூனை வந்து அவர் பின்னாடி வருது। அவர் சக்வே கோ காகை சக்வேவை சாப்பிட்டுருச்சு। சக்வி சீ குட்டி சக்வி வந்து அலருது। ஏக் டால் சே தூசரி டால் ப புதுக்கி ஒரு பிரான்ச்லேருந்து இன்னொரு பிரான்ச்சு குச்சி தாவி குச்சி ஓடுது। அந்தமே நிராஷா ஒரு அதாஷ் ஊக்கர் லவுட்டி கடைசியில் நம்பிக்கை எழுந்து விரக்தி அடைஞ்சு திரும்பி வந்தது। சக்வி கி கருணா ஸ்வர் திஷாவுக்கு சீர் ரஹாத்தா சக்வியோட அந்த சவுண்டு எல்லா திசையிலையும் எதிரொலிக்குது। சக்வி நீ अपने प्रियतम को बार बार पुकारा। சக்வி போட தன்னோட லவ்வரை அடிக்கடி கூப்பிடுது। वाक एक क्षण के लिए ऊपर उड़िया और दूसरे ही क्षण कवि के चरणों में आ गिरी और मर गई। ஒரே ஒரு நொடி அவர் மேலே பறந்து போய் கீழே வந்து கவியோட காலடியில் விழுந்து இறந்துடுது। கவி நே உஸ்கா தாக் சன்ஸ்கார் கியா। அதோட வேதனையும் இறுதி கடனையும்
பண்ணுறாரு. चकवी की आवाज़ उसके कानों में गूंज रही थी. चकवियोட அந்த சவுண்டு அவரோட காதில் எதிரொலிக்குது. मरने से पहले चकवी ने जो गीत गाया उसके लिए शिव शर्मा ने स्वर निर्माण किया. இறக்கறதுக்கு முன்னாடி சக்வி என்ன பாட்டு படைச்சோ அதை சிவ் சர்மா ஒரு ஸ்வரமாக வந்து நிறுவினார். उसमें उसने अपने और चकवी का दर्द भर दिया. அதில் வந்து தன்னோட வலியும் சக்வியோட வலியும் வந்து நிரப்பினார். उसका परिणाम एक अनोखा था. அதோட விளைவு தான் ஒரு புதுவிதமான ராகம். वही उसका रचा आखिरी राग था. அவர் எழுதின கடைசி ராகமும் அதுதான். राग का नाम पड़ा चक्रवाक. அந்த ராகத்தின் பேர் தான் चक्रवाक. कहानी की विशेषताएं. चक्रवाक इस नाम से एक राग है. चक्रवाक இந்த பேரில் ஒரு ராகம் இருக்கு. एक शोक व्यक्त करने के लिए है. சோகத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கு. चकवे का दूसरा नाम चक्रवाक है. चकवियोட இன்னொரு பேர் தான் चक्रवाक. लेखक ने जब इन दोनों के बारे में सोचा तो कुछ कल्पनाएं जाग उठी. ரைட்டர் வந்து இது ரெண்டுத்தை பற்றி யோசிக்க சொல்லதான் கொஞ்சம் கற்பனை வந்து தோன்றுறது. उन्होंने एक कहानी लिख दी. அப்போ தான் இந்த கதையை எழுதுறார். और शीर्षक भी चक्रवाक रखा. டைட்டிலும் चक्रवाकன்னு வைக்கிறார். इस कहानी के लिए एक उत्तम शीर्षक है. இந்த கதைக்கு இது கிரேட்டான டைட்டில். पूरी कहानी में करना रस का प्रवाह है. கதை முழுக்க வந்து கர்ணை ரஸ் வந்து இருக்குது. कहानी का नायक कवि और संगीतन है. कहानियोட கதையோட ஹீரோ வந்து கவியும் சங்கீதமும். इसलिए कहानी के वर्णन में कवित्व और संगीत का समावेश है. அதனால் கதையில் வந்து கவிதையும் சங்கீதமும் ஈக்குவலாக இருக்குது. सहज वर्णन से कहानी करना भाव को हमारे दिल में बनाए रखती है. சகஜமான வர்ணனையால் கதையில் வந்து கருணை பாவனையெல்லாம் வந்து நம்ம மனசை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. लेखक ने फ्लैशबैक शैली अपनाई है. ரைட்டர் வந்து ஃப்ளாஷ்பேக் ஸ்டைலில் தான் கொண்டு வந்திருக்காரு. इससे कहानी की रोचकता और भी बढ़ती है. அதனால் கதையோட இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகரிக்குது. कहानी की चरम सीमा पढ़ने के बाद हमारी आंखें डबडबा जाती है. கதையோட கடைசியை படிக்க சொல்ல நம்மளோட கண்லேருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. यही कहानीकार की सफलता है. இதுதான் கதை எழுதுறவருடைய வெற்றி. एक कहानी अनुदित नहीं लगती, मूल कहानी लगती है. இது டிரான்ஸ்லேஷன் பண்ண கதை மாதிரி தெரில, உண்மையான சம்பவம் மாதிரி.